Who is the wisest man in the Bible? ஞானவான். பைபிளில் யார் மிகுந்த ஞானவான்? சாலமோன். நம்ம எல்லாருமே பரவலாய் சொல்லுவோம் சாலமோன். ஆனால் உண்மையிலே சாலமோன் தான் ஞானமானவன் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே கிடையாது. சாலமோனுடைய கதையை மேலேயும் கீழேயும் படித்தோம் அப்படின்னா, உதாரணம் இந்த சாலமோன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானவான்லாம் கிடையாது. ஏன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சைல்டு சாக்ரிஃபைஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சது நம்ம ஆள் தான். குழந்தைகள் பலியிடுதல் அதெல்லாம் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு பின்காலத்தில். இப்போ நம்ம குழந்தைய பெற்றுக்கும் பொழுது தான் அதோடைய அருமை தெரியுது. ஒரு குழந்தைய கையில் பார்க்குறோம், எவ்வளவு ஆசையாக இருக்குது. அந்த குழந்தைய போய் வெட்டுறா அப்படின்னு வெட்டுற காரியங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார் நம்ம தலைவர் சாலமோன். How can he be the wisest man in the Bible? He is not the wisest man. எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் நகைச்சுவையா, he is the wisest fool அப்படின்னுவார். ஞான முட்டாள் அப்படின்னுவார். ஆகவே இவன் ஒன்றும் பெரிய ஒரு ஞானவான்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு உள்ள. தேவாலயத்தை கூட இது 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு கட்டி முடிக்க. ஆனால் அவருடைய பேலஸை கட்டுறதுக்கு 13 வருஷங்கள் தலைவர் எடுத்துக்கிட்டாரு. அதிக நேரங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஏகப்பட்ட மனைவிகள், ஏகப்பட்ட மறுமனையாட்டிகள் எல்லாம் வாசிக்கிறோம் நம்ம. ஆகவே இவர் அப்படி